பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். கொரிந்து சபையில் பார்த்திங்கன்னா அறிவு சார்ந்த காரியத்தை அது சபை விசுவாசிகள் அதிகமாக கை கொண்டு ஞானத்தினால் அறிவினால் சிறந்து விளங்கினார்கள். ஆனால் பவுல் சொல்லும்போது அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்று எழுதுகிறார். இந்த காலை வேளையில் இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு இந்த முழு உலகத்தையும் நாம் உற்று கவனிப்போமானால் இந்த முழு உலகமும் அறிவு பெருத்து போய் காணப்படுகிறது. ஆமேன். இந்த அறிவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா டெக்னாலஜி, இந்த அறிவின் பெருக்கம் பார்த்திங்கன்னா இறுதியில் எங்கே கொண்டு முடியுதுன்னா அழிவை நோக்கி கொண்டு போய் விடுகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. அப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா டெக்னாலஜி சம்பந்தமாக எல்லா நாடுகளும் இந்த அறிவில் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்டில் பார்த்திங்கன்னா அறிவு பார்த்திங்கன்னா பெருகி கொண்டே இருக்கும், அன்போ தணிந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அறிவு பெருகி கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்தில், அன்பு தணிந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் அன்பில் தலைத்து ஓங்கி வளர தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. சபைக்கு சொல்லும்போது அன்பே பிரதானம் என்று சொல்லுகிறார். இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் அறிவில் பெருகுவதை விட அன்பில் பெருகுவது தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் ஒவ்வொருத்தரும் அன்புக்குள் வர வேண்டும். அன்பினால் நிறைந்து அன்பின் கயிர்களால் ஒவ்வொரு ஜனங்களை கட்டுவதற்கு நாம் கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கடைசி நாட்களில் அன்பு தணிந்து கொண்ட காலம். அறிவு ஒரு பக்கத்தில் அறிவு பெருகி கொண்டே இருக்கிறது, ஆனால் அன்பு தணிந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அன்புள்ளவர்களாய் மாற தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. வேத புத்தகத்தில் வாசிக்கும்போது சாலமோன் தேவனிடத்தில் போய் ஞானத்தை கேட்டான், தேவனிடத்தில் அறிவை கேட்டான். தேவன் அதை கொடுத்தார். தேவ ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக, தேவ ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்காக அந்த ஞானத்தை தேவன் சாலமோனுக்கு கொடுத்தார். ஆனால் ஞானம் அவனுக்கு பெருகி கொண்டே இருந்தது, அறிவு வளர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் அன்பு என்கிற அந்த இடத்துல சாலமோன் குறைபட்டு கொண்டே இருந்தான். ஆமேன். தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அன்பு, மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பு, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அன்பு, இதெல்லாம் சாலமோனுக்கு தணிந்து கொண்டே இருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அறிவு பெருகி கொண்டே இருந்தது. இறுதியில் பார்த்திங்கன்னா அந்த சாலமோனுடைய வாழ்க்கை அரசாட்சி வீழ்ச்சியில் போய் முடிந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அறிவில் பெருகுகிற ராஜ்யம் நிலை நிற்காது, அன்பில் பெருகிற ராஜ்யம் நிலை நிற்கும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அன்பின் சாம்ராஜ்யத்தை நிறுவுவதற்காக இந்த பூமியிலே வந்தார். அல்லேலூயா. எனவே இந்த இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் அன்பில் பெருகுவோம். அல்லேலூயா. மற்றவர்களை நேசிப்போம், கர்த்தரை நேசிப்போம். உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். உன் சத்துருக்கள் பசியாக இருக்கும்போது ஆகாரம் கொடு, அவன் தாகத்தோடு கொடுக்கும் தண்ணீரை கொடு என்று சொல்லி அன்பின் கயிறுகளை கொண்டு கட்ட வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நானும் அறிவில் பெருகுவதை விட அன்பில் பெருகுவோம். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களாய் நாம் மாறுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த வேதத்தின்படி அறிவு பெருகும்போது பார்த்திங்கன்னா அது இருமாப்பை உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பல ராஜ்யங்கள் நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிற சில நாடுகளுடைய அதிபர்கள் பார்த்திங்கன்னா அந்த நாடுகள் அறிவில் பெருகி கொண்டிருக்கிறது, டெக்னாலஜி விஷயத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. ஆனால் அவங்க பேசுகிற பேச்சுகள் செயல்படலை பார்த்திங்கன்னா ஒரு ஆணவம், ஒரு இருமாப்பை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த இருமாப்பாக இருக்கிற இந்த ராஜ்யம் நிலை நிற்காது. அன்பு, எல்லா மக்களையும் நேசிக்கிற அன்போடு கூட இருக்கிற அந்த ராஜ்யம் நிலை நிற்கும். ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அன்பு என்கிற சாம்ராஜ்யத்தை உருவதற்கு தான் இந்த பூமியில் தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார். நம்மை நேசித்து தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார். அல்லேலூயா. எனவே இந்த இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அன்பில் பெருகுவதை விட நாம் நம்ம அறிவில் பெருகுவதை விட அன்பில் பெருகுவோம். ஆமென். அறிவு நமக்கு தேவைதான். ஆனால் அதை விட மிக முக்கியமாக
அன்பு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற நாம் இன்னைக்கு அறிவில் தேறுவதை விட அன்பில் தேறுவோம். அன்புக்குரியவர்களாய் மாறுவோம். அந்த அன்பை நாம் கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் அன்பு தணிந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் அன்புள்ளவர்களாய் மாற தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே அறிவில் பெருகுவதை விட அன்பில் பெருகுவோம். இந்த கடைசி நாட்களில் அன்பு தணிந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நாம் அன்பு உள்ளவர்களாய் மாறுவோம். மற்றவர்களை நேசிப்போம். அநேக மக்கள் உதவி செய்வோம். அல்லேலூயா. கர்த்தரை நேசிப்போம். மற்றவர்களை நேசிப்போம். அப்படிப்பட்ட அன்புள்ளவர்களை மாற தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருத்தரும் அறிவில் பெருகுவதை விட அன்பில் பெருக உதவி செய்வதாக ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் இந்த அறிவின் பெருக்கம் அழிவுக்கு நேராய் ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆனால் நாங்கள் ஆண்டவரை அன்பில் பெருக உதவி செய்வதாக. அன்பில் பெருகி அநேக மக்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர உதவி செய்வதாக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.